ஹலோ கைஸ், நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டர் ரிப்பேர்னா என்னென்னு பார்க்கலாம், கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன பார்க்கலாம், அப்புறம் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னா, இந்த சாப்டர் ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக பார்க்காதீங்க, நார்மலாக ஒரு கான்செப்ட் மாதிரி பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிப்பேர் நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஆர்டர் ரிப்பேர் அப்படின்னா என்னென்னா, இதை மாதிரி ஒரு செட் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம 1,5 அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஒரு ரோவை பாயிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். செகண்ட் நம்பர் வந்து காலமை பாயிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி ஆர்டர்டு நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் அதாவது பேர் ஆஃப் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கிறது தான் நம்ம வந்து ஆர்டர் ரிப்பேர்னு சொல்கிறோம். இதே நம்ம 5,1 இதை அப்படியே நம்ம மாற்றி போட்டோம்னா 1,5 5,1 ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதை மாதிரி அதோட ஆர்டர் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறது, அதோட ஆர்டர் சேஞ்ச் பண்ண இம்பேக்ட் இருக்கும், வேற மாதிரி மீனிங் மாறும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஆர்டர் ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கலாம். இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னு ஒரு செட் இருக்குது, அதில் 1,2,3ன்னு இருக்குது. பின்னு ஒரு செட் இருக்குது, அதில் வந்து 5,4ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட்னு என்னென்னா, கார்டீசியன் ப்ராடக்ட்டை A cross Bன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா 1,5 2 1,4 2,5 3,5 3,4. ஸோ இதை மாதிரி ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன், அந்த ரிலேஷனில் உள்ள எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்கிறது தான் கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, என் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். என் ஆஃப் ஏனா இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது தான் என் ஆஃப் ஏ. இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ என் ஆஃப் பின்னா என்னென்னு பார்க்கலாம். என் ஆஃப் பி அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ அப்போ இதில் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இதே தான், இதில் 5 ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் 1 போடுங்க, அடுத்து 5 ஃபஸ்ட்டு போடுங்க, 2 போடுங்க, அடுத்து 5 ஃபஸ்ட்டு 3, அதே மாதிரி 4,1 4,2 4,3. இதுதான் பி கிராஸ் ஏ. ஸோ இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு 1,5, ஆனால் இங்கே 5,1. 1,5யும் 5,1 ஈக்குவல் கிடையாது. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. இப்போ நம்ம இதை கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிராஃபிக்கலாக இப்போ இது வந்து ஏ கிராஸ் பிக்கு பார்க்கலாம். ஏ கிராஸ் பினா 1, ஃபஸ்ட் என்னது 1,5 1,5. அதுக்கு வந்து 1,5ல் ஒரு பிளாட் பண்ணுங்கள். அடுத்து 1,4, அடுத்து 2,5 2,4 3,5 3,4. ஓகே, ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம வந்து பி கிராஸ் ஏவை பிளாட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பியோட எலமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கோங்க, 4 5. ஒய் ஆக்சிஸில் வந்து ஏவோட எலமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதை பிளாட் பண்ணுங்கள். 4,1 4,2 4,3, அப்புறம் 5,1 5,2 5,3. ஸோ இதுதான் இது பி கிராஸ் ஏவோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்.
ஓகே, இப்போ நம்ம ஸ்பெஷல் கண்டிஷன் ஒன்று பார்க்கலாம். இப்போது A cross B ஈக்குவல் டு B cross Aவாக இருக்கும் எப்போனா A ஈக்குவல் டு Bயாக இருக்கும்போது. இப்போ ஏல 5ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், பிலேயும் அதே மாதிரி 5ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போனா 5,5 அதான் AB, இங்கே 5,5 இங்கே வந்து BA. இப்படி இருக்கும்போது இது ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ when A equal to B, A cross B is equal to B cross A. நம்ம ப்ராக்ரஸ் செக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ப்ராக்கெட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கர்லி பிரேசஸ் போட்டிருந்தாங்கன்னா, கர்லி பிரேசஸில் இப்போது 1,2 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இதில் வந்து வெறும் 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருந்தாங்க அப்போனா 1,2 இப்போ இருந்ததுன்னா 1லேருந்து 2. இப்போ நம்ம ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1 2 இதுக்கு நடுவில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1,2 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 1லேருந்து 2 வரை உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும், ப்ளஸ் 1ம் 2ம் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஆனால் இந்த ப்ராக்கெட்டில் 1ம் 2ம் இன்க்ளூட் ஆகிருக்காது. அதாவது 1.1லேருந்து 1.9 வரை தான் இருக்கும் இந்த இதில். பட் இதில் வந்து 1லேருந்து 2 வரை எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ நம்மளோட ப்ராக்ரஸை செக் பண்ணலாம். ஃபார் எனி 2 நான்-எம்டி செட் A and B, A and Bக்கு A cross B என்ன நம்ம சொல்லுவோம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், கரெக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரி, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு என்ன தெரியும்? n of A cross B is equal to n of A into n of B அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை இங்கே அப்ளை பண்ணோன்னா 20 is equal to 5 into n of B. ஸோ அந்த 5 நம்ம கீழே எடுத்துகிட்டு போனோம்னா n of B is equal to 20 divided by 5, n of B equal to 4. இப்போ நம்ம தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டினில் 2 செட் இருக்குது, ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, A cross B ஜாமெட்ரிக்கலாக டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம A cross B முதல்ல கண்டுபிடிக்கணும். A cross Bனா என்னது? ஏல உள்ள எலமெண்ட், பியில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அதை மாதிரி நம்ம ஃபுல் காம்பினேஷன் இப்போ எழுத போகிறோம். 1, -1, அடுத்து 1, 1. ஓகே, நம்ம இப்போ இதை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு ஏவோட எலமெண்ட்ஸை எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிக்கோங்க. ஏல வந்து 1, -1, -1, ஸோ -1 இங்கே 1. அடுத்து பியோட எலமெண்ட்ஸ் -1, 1, -1, 1. ஸோ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ப்ளாட் பண்ணோம். -1, -1 அது எங்கே இருக்கும்? -1, -1 இங்கே இருக்குமா? ஓகே. அடுத்து -1, -1, -1, அது இங்கே இருக்குமா? ஓகே. 1, -1, 1, -1, அடுத்து 1, 1. ஸோ this is square. ஓகே, இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் A cross B. ஃபோர்த்து கொஸ்டினில் என்ன எடுத்துருக்காங்கன்னா, AB அப்படி 2 செட் இருக்குது. ஏல வந்து -4லேருந்து 3 வரை உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது, அதாவது எல்லா லைன் செக்மெண்ட்ஸுமே இருக்குது. பியில் வந்து -2லேருந்து 3 அந்த இன்டர்வெல்குள்ளே எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது, அதாவது லைன் செக்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? -4, 3 அதுக்கு நடுவில் உள்ள எல்லா லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் 3, -2லையும் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும் போது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோன்னா என்ன வரும்? -2 இங்கே 3
பியோட எலமெண்ட்ஸை ஒய் ஆக்சிஸ் எழுதிட்டேன், ஏவோட எலமெண்ட்ஸை எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிட்டேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோன்னா இட் வில் பி லைக் திஸ்.